பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தருடைய நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராகவும் மக்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் எதிராகவும் தொடர்ந்து அவர் நடந்து கொண்டு வருகிறார். அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி துணைவேந்தர் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். தொடர்ச்சியான அவருடைய நடவடிக்கைகள் என்பது ஏற்புடைய செயல் அல்ல, கண்டிக்கத்தக்க செயல். பெயில் கொடுத்தாங்க, அவ்வளோ வச்சுதான் சொல்றேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து துணைவேந்தர் அப்படின்னு நியமிக்கும் போது அதே மாதிரி ஒருத்தர் வருவாரா? இல்ல, அதே மனநிலையில் ஒருவர் வரக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த துணைவேந்தர் என்பது சட்டத்தையும் மதிப்பில்லை, பல்கலைக்கழகத்தினுடைய மானியக் குழுவுடைய அறிவுரைகளையும் மதிப்பில்லை, உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய உத்தரவு மதிப்பில்லை, உயர்கல்வித்துறை செயலாளருடைய உத்தரவுகளையும் மதிப்பில்லை. ஆக இது போன்ற துணைவேந்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இவர்களுக்கு ஒரு சரியான படிப்பினை பாடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இவர்கள் உடனடியாக பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும், டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். காரணம் பாருங்க, இன்னைக்கு அவர் ஒரே நாளில் போய் பெயில் வாங்கிட்டு வர்றார். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இதெல்லாம் சாதாரண ஒரு சாமானியனுக்கு இந்த நிலை கிடைக்குமா? ஆக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற, முறைகேடாக பயன்படுத்துகின்ற இது போன்ற துணை வேந்தர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது பார்வை. கவர்னர் போன்றவருடைய சப்போர்ட் இருக்கிற காரணத்தில் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசினிடம் கருத்தை கேட்காமல், அரசினுடைய உத்தரவுகளை மதிக்காமல் தந்தோண்டித்தனமாக இவர் நடந்து கொள்கிறார். அதனால்தான் இவரை போன்றவர்கள் எல்லாம் ஒரு நாள் கூட துணைவேந்தர் பதவியில் நீடிக்க கூடாது. கோர்ட்டு பெயில் கொடுத்திருக்கலாம். டிஸ்மிஸ் செய்கிற அதிகாரம் நம்முடைய அரசுக்கு இருக்கிற, அரசு அதை செய்யணும்னு நான் சொல்றேன். ஆமா, ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, இவங்க கொலை செய்யறாங்க. இல்ல, போக்குவரத்து துறையாவுடைய நியாயமான கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு நிதி நெருக்கடி இருப்பினும் அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறது. இந்த போராட்டத்தை ஆதரித்திருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருக்கிறது எங்களுடைய டிவிஎஸ் என்கிற தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கம். பூரண மதுவிலக்கு வேண்மை என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை முழக்கம். இதற்காக டாஸ்மாக் கடையெல்லாம் அடிச்சு எங்க கட்சி தொண்டர்கள் குண்டாஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும் தலைவா. இல்ல, அவர் நரேந்திர மோடிக்கு நிகராக இந்தியா கூட்டணியில் ராகுல் கூட யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து, மக்களை மதத்தின் பெயரால் கூறு போடுகின்ற பாரதிய ஜனதாவினுடைய நடவடிக்கையும் சரி, தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கின்ற ஒக்கி புயல், வரதா புயல், தானே புயல் என்று எந்த புயல் அடித்தாலும் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை தராமல் தமிழர்களையே இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கின்ற நரேந்திர மோடி அவருடைய நடவடிக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற அவரை போன்ற ஒருவர் இந்திய நாட்டின் பிரதமராக இதுவரையில் இருந்தது இல்லை என்கிற கூற்றின் அடிப்படையில் வேண்டுமானால் அவர் தனித்துவமானவராக தெரியலாம். வன்னியர் இடஒதுக்கீடு 10.5% தமிழ்நாடு அரசு தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி உடனடியாக அனைத்து சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரியிருக்கிறது. எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தமிழ்நாட்டுக்கு அனைத்து சாதி மக்களையும் அணிதிரட்டி மாபெரும் கோரிக்கை பேரணியை தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்த இருக்கிறது. அது பொதுக்குழுவில் அறிவிக்கிறேன். இப்போதைக்கு திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.